அதிகாரம் 2. 7 சபைகளில் முதலாம் சபை எது? எபேசு சபை. எவைகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருந்தார்? 7 பொன் குத்துவிளக்குகளின். பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது எந்த சபை? எபேசு சபை. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து பொய்யர் என்று கண்டறிந்தது எந்த சபை? எபேசு சபை. சகித்து கொண்டிருக்கிறது எந்த சபை? எபேசு சபை. இளைப்படையாமல் பிரயாசப்பட்டது எந்த சபை? எபேசு சபை. எபேசு சபையின் குறை என்ன? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். மனம் திரும்பி டேஸ் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில். மனம் திரும்பாத பட்சத்தில் எதை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன் என்றார். விளக்கு தண்டை. எபேசு சபை எதை வெறுத்தது? நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை. ஆண்டவர் வெறுத்தது எது? நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை. டேஸ் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர். யாருக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார்? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. எபேசு சபையில். இரண்டாவது சபை எது? சிமிர்னா சபை. ஐஸ்வர்யவானாயிருந்தும் தரித்திரமாய் இருக்கிறது சபை எது? சிமிர்னா சபை. யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் டேஸ் கூட்டத்தால் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சாத்தானுடைய. எதை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்று சிமிர்னா சபைக்கு சொன்னார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக யார் உங்களில் சிலரை காவலில் போடுவான் என்று சிமிர்னா சபைக்கு சொன்னார். பிசாசானவன். டேஸ் உபத்திரவப்படுவீர்கள் 10 நாள். டேஸ் உண்மையாயிரு மரண பரியந்தம். எப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சிமிர்னா சபைக்கு சொன்னார். மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது. யார் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை? ஜெயங்கொள்ளுகிறவன். சிமிர்னா சபையில்.